தற்போது வரையில் வடகிழக்கு மாநிலங்கள் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது பொதுவாக இந்த வாக்குப்பதிவின் போது அதிகமாக வாக்குப்பதிவானால் மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள் என்ற எண்ண ஓட்டத்தின் பிரதிபலிப்பாகத்தான் அதிக வாக்குப்பதிவு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் மணிப்பூர், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட குறிப்பிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த சில மாநிலங்களில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் வழக்கத்தை விட இந்த தேர்தலின் போது மணிப்பூரில் அதிக வாக்குகள் பதிவாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இறுதியான அதிகாரப்பூர்வ நிலவரம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். மணிப்பூரில் அதிக அளவிலான வாக்குகள் பதிவாக இருப்பதாக காலை முதலே மணிப்பூரில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களை பொறுத்தவரையில் அதாவது 13 மாநிலங்கள் மற்ற மாநிலங்களை பொறுத்தவரையில் காலை முதலே வாக்குப்பதிவு சற்று மந்தமாக இருந்தது. அதற்கு பிறகு நேரம் செல்ல செல்ல மக்கள் வாக்களிக்க தொடங்கினார்கள். இறுதியாக திட்டமிட்டபடி 13 மாநிலங்கள் 88 தொகுதியிலும் மக்களவை தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. எந்த ஒரு இடத்திலும் பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும், வன்முறை சம்பவங்கள் எல்லாம் பெரிய அளவில் பதிவாகவில்லை. பெரிய அளவிலான அசம்பாவிதங்கள், வன்முறை சம்பவங்கள் எதுவும் இல்லாமல் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு போல இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் பெரிய அளவிலான அசம்பாவிதங்கள், அங்கிருந்து சிறு சிறு தளதளப்புகள் தவிர பெரிய அளவிலான அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கின்றது வெற்றிகரமாக. இதற்கு பிறகு மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு, மொத்தம் 7 கட்ட வாக்குப்பதிவு உள்ளன. மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் மே மாதம் 7ஆம் தேதி மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இப்படியாக ஒவ்வொரு கட்டங்களாக இந்தியா முழுக்க 7 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஏற்கனவே முதல் கட்ட வாக்குப்பதிவு மே 19ஆம் தேதி முடிந்த நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதி நடைபெறுகிறது. மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் அதில் முக்கியத்துவம் வாய்ந்த பல மாநிலங்கள் உள்ளன மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவிலும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கட்டங்களாக மொத்தம் 7 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்து ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் முடிந்து 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள், அதாவது வாக்குப்பதிவு முடிவுகள் வெளியாகும். அப்போதுதான் இந்தியாவுடைய தலையெழுத்து, இந்தியாவை ஆளப்போவது யார் என்ற கேள்விக்கான விடை தெரிய வரும். அதற்கு முன்னதாக ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. ஒவ்வொரு மாநில வாரியாக இந்த 13 மாநிலங்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்கள், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களாக பார்க்கப்படுகின்றன. அதிலும் இந்த வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரையில் அங்கு பாஜகவுக்கு எதிர்ப்பு மிக அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டது. வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய மணிப்பூரில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள், நாட்டை உலுக்கிய சம்பவங்கள், இந்த சம்பவங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் என்பதால் இந்த தேர்தலில் மக்கள் பாஜகவுக்கு சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்றெல்லாம் இது பேசப்பட்டது. அதன் அடிப்படையில் வாக்குப்பதிவும் என்பது அதிகமாக இருக்கிறது. வாக்குப்பதிவு அதிகமானாலே ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.